ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை கண்டிப்பாக அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்றதற்கு உண்டான காரணங்கள் அத்தை சென்ற உபன்யாசத்திலே பார்த்தோம். இப்பொழுது இந்த உபன்யாசத்திலே ஆழ்வார்கள்னா யாரு, ஆச்சாரியர்கள்னா யாரு என்ற அந்த வேறுபாட்டை பார்க்கலாம். ஆழ்வார்கள் யாரு? 10 பேர். 12ன்னு சொன்னால் மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் சேர்த்து சொல்லலாம். பொய்கையார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் வரைக்கும் இருக்கக்கூடிய 10 ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்கு என்ன வேறுபாடுன்னா, எம்பெருமானாலே மயர் வர மதிநலம் அருள பெற்றவர்கள். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் நம்ம போன்ற சம்சாரிகள் தான். இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டு சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் ஆழ்வார்கள். அவர்களை, அப்படிப்பட்ட சம்சாரிகளுக்கு எம்பெருமான் விசேஷ கடாட்சம் பண்ணினான். அதுதான் மயர் வர மதிநலம் கொடுத்தல். அப்படி கொடுக்கவே அவர்கள்லாம் எம்பெருமான் திருவடிகளில் அபரிமிதமான பக்தியை பெற்றபடியினால அந்த பக்தி உள்ளடங்காமை, அந்த பக்தியானது அவர்களை தூண்டுறது. எம்பெருமானை பற்றி பாட வேண்டும் அப்படின்னு தூண்ட அவர்கள் பொழிந்தது தான் ஈரச் சொற்களான அருளி செயல்கள். தங்களுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு என்றதோடு மட்டுமல்லாமல் நம்ம போன்ற சம்சாரிகள் நமக்கும் எம்பெருமானுடைய திருவடிகள் கிட்ட வேணும் அப்படின்ற அந்த கிருபை அதுவும் அமைந்தது. ஆக ஆழ்வார்களுக்கு ரெண்டும் உண்டு. அனுபவம் அப்படின்றதும் உண்டு, அதே போல கிருபை என்றதும் உண்டு. இந்த ஆழ்வார்களை எம்பெருமான் விசேஷ கடாட்சம் பண்ணான் இல்லையா? இந்த 10 பேரை எம்பெருமான் கடாட்சிக்கணுமா? ஏன் இந்த குறிப்பிட்டு இந்த 10 பேரை கடாட்சிக்கணும் என்ற இந்த கேள்வியை எழுப்பிக்கொண்டு நம் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இணக்கு பார்வை இடுவாரை போலே அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒரு உதாரணம், காட்டில் வேடன் இருக்கான். அவன் ஒரு மிருகத்தை பிடிக்கணும். அவன் அந்த மிருகத்து பக்கத்தில் போனாலே மிருகம் ஓடி போய்டுறது. அந்த மிருகத்துக்கு தான் தெரியுமே இந்த வேடன் தன்னை பிடிக்க வரான் அப்படின்னு. மிருகமானது ஓடி போய்டுறது. எப்படி இந்த மிருகத்தை பிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மிருகம் ஆண் மிருகம். எப்படி இந்த ஆண் மிருகத்தை பிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த வேடன் என்ன பண்ணான் அப்படின்னா, பெண் மிருகத்தை கொண்டு வந்தான். அதே இனத்தை சேர்ந்த ஒரு பெண் மிருகத்தை கொண்டு வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு மரத்துல ஏதோ ஒரு இடத்துல கட்டி வச்சான் அந்த பெண் மிருகத்தை. இப்போ இந்த ஆண் மிருகமானது அது கண்ணில் இந்த பெண் மிருகமானது தென்பட்டது என்றால் அதற்கு அந்த இனத்துக்கு சேர அதற்கு இதை நோக்கி வர வேண்டும் அப்படின்ற ஆசை ஏற்படும். அப்பொழுது அந்த ஆண்மிருகமானது வரும்பொழுது வலையை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு வேடனானவன் அந்த ஆண்மிருகத்தை பிடிப்பான். இது போலதான் பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, நம்மை அவன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு இணக்கு பார்வையை போல ஆழ்வார்களை நிறுத்துறார். இந்த உதாரணத்துல எவ்வளவு அழகான பொருத்தங்கள் இருக்கு அப்படின்றத நோக்க வேண்டும். பெண் மிருகத்தை வச்சுதான் ஆண் மிருகத்தை பிடிக்கிறான். இங்க ஆழ்வார்கள் தான் பெண்கள். எப்படின்னா, ஸ்திரீ பிராயம் மன்யத் சர்வம். பரமாத்மா ஒருத்தன் புருஷோத்தமன், மற்றவர்கள் எல்லாருமே பெண்கள் தான், அவனை சார்ந்துதான் இருக்கிறார்கள். இப்படி இருக்க இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் ஆழ்வார்கள் தான். நம்ம என்ன பண்றோம் சம்சாரிகள், நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நானே கடவன், நானே ராஜா, நானே தலைவன் அப்படின்னு சுதந்திரன் நினைச்சுட்டு நம்ம பிரம்மத்தை அடைஞ்சிருக்கோம். ஆனால் உண்மையாக நாமும் எம்பெருமான சார்ந்தவர்கள் தான். இந்த உண்மையை உணராத நாம் அவனை விட்டு திரிஞ்சுட்டு இருக்கோம். ஆழ்வார்கள் அவர்கள் மயர் வர மதிநலம் அருள பெற்றவர்கள். என்ன புரிஞ்சின்றார்கள்? எம்பெருமானை சார்ந்தே தான் நான் இருக்கிறேன். அப்போ ஒரு பெண்ணுடைய நிலையை எய்தக்கூடியவர்கள் தான் ஆழ்வார்கள், அடைந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். அப்போ பெண் மிருகஸ்தானத்தில் ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? எம்பெருமான் கிட்டவே வரமாட்டேங்கிறோம். சரி, எம்பெருமான் கிட்ட நம்ம போகாமல் இருக்கிறது இருக்கட்டும், எம்பெருமான் நம்ம நோக்கி வந்தா என்ன பண்றோம்? துவேஷம் காட்டுறோம். வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம், துவம்மே அப்படின்னா அகம்மே அப்படின்னு சொல்லிடுறோம். எம்பெருமான் நம்ம கிட்ட வந்து, ஏ ஜீவாத்மாவே நீ என்னுடைய சொத்து அப்படின்னு சொன்னா, இல்லை எம்பெருமான் எனக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போய்டுறோம் இல்லையா? நம்ம அப்போ ஆண் மிருகத்தினுடைய ஸ்தானத்துல தானே இருக்கோம். இப்படிப்பட்டவர்களை எம்பெருமான் தன்னிடத்துல ஈர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்றான்? பெண் மிருகத்தை இணக்கு பார்வை வைப்பாரை போல ஆழ்வார்களுக்கு விசேஷ கடாட்சம் பண்ண
ஆழ்வார்கள்லாம் பொழிய, இந்த அருளி செயல்களை பொழிய, ஈர சொற்களை பொழிய நம்ம ஆழ்வார்களை பார்க்கிறோம். இவன் என்ன நம்ம போல மனுஷர்கள் தானே, ஆனால் எம்பெருமானிடத்தில் இப்படி பக்தி இருக்கு இவர்களுக்கு அப்படின்னு ஆழ்வார்களுடைய அந்த பக்திக்கு தோற்று ஆழ்வார்கள் பக்கல் போக நம்ம என்ன பண்ணுறோம், திருவாய்மொழியில் அப்படியே மூழ்கியே போயிடுறோம், பெரிய திருமொழியில் மூழ்கியே போயிடுறோம், எம்பெருமான் நம்மளை கைப்பற்றிடுறான். ஆக இப்படி நம்மளை கைப்பற்றுவதற்காக எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆழ்வார்களை விசேஷ கட்டாட்சம் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் ஆழ்வார்களுடைய வர்க்கம். எப்படிப்பட்ட வர்க்கம் இது? எம்பெருமானுடைய அனுபவத்தில் திளைத்து இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் உபதேசமும் கொஞ்சம் பண்ணுவார்கள், ஆனால் இவர்களுக்கு பிரதானம் என்ன அப்படின்னா பகவத் அனுபவம். அந்த அனுபவத்தை கண்டு நமக்கு ஒரு வியப்பு வரும். வியப்பு வந்து ஆழ்வார்கள் பக்கத்தில் அவர்கள் போக வேண்டும், அணுக வேண்டும் அப்படின்றதுக்காக ஆழ்வார்கள் இடத்துல நாம் நெருக்கமாக போவோம். அப்படி போகும் பட்சத்தில் எம்பெருமான் மேலும் மேலும் நம்மை அவனிடத்தில் ஈர்த்து கொள்வான். இது ஆழ்வார்களுடைய விஷயம். ஆச்சாரியர்கள் யாரு என்றால் உபதேசத்தை பிரதானமாக பண்ணக்கூடியவர்கள் தான் ஆச்சாரியர்கள். இந்த ஆழ்வார்கள் வந்தார்கள், வந்து 4000 பாடினார்கள். அந்த பாட்டை பார்த்தா ஏதோ ஒரு வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆனா சரியா என்னதான் சொல்ல வர்றாரு இந்த ஆழ்வார் அப்படின்னு நம்மளுடைய மந்தமதிகளுக்கு புரியுமா? புரியாது இல்லையா? அப்போ அந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல் பொருள்களை சொல்லுவதற்காக தான் அருள் பெற்ற நாதமுனி முதலா நம் தேசிகர் என்று நாதமுனி தொடக்கமான நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வேண்டியிருக்கு. இந்த பூர்வாச்சாரியர்கள் தான் என்ன பண்றார்கள், இந்த திருவாய்மொழியில இந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பத்தில இந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார்கள் இல்லையா? ஆக தாங்கள் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி அதை பண்ணிட்டு நமக்கு அந்த ஆழ்வார்களுடைய அருளி செயல் சுவை அமுதத்தை இன்னபடி தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை அனுபவிச்சு நமக்கு வகுத்து கொடுக்கிறார்களே, அதுதான் ஆச்சாரியர்களுடைய கிருத்தியம், அவர்களுடைய செயல். ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உபதேச பிரதானர்கள். நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காகவே இருக்கக்கூடியவர்கள் தான் ஆச்சாரியர்கள். இதுதான் 2 பேருக்கு இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு. ஆழ்வார்களுக்கு அனுபவம் தான் பிரதானம். அவர்களை எம்பெருமான் ஒரு பொருள் காட்சி மாதிரி பயன்படுத்தி மியூசியமில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி பெருமாள் அங்கே வச்சுட்டார். நம்ம ஆழ்வார்கள் இடத்துல ஈர்ப்பை கொண்டு அங்கே போகிறோம், பெருமாள் நம்மளை வலை வீசி நம்ம பிடிச்சிடுறார். ஆனால் நமக்கு தத்துவ ஞானம் ஏற்படணுமே, மந்தமதிகள் நமக்கு தத்துவ ஞானம் ஏற்படணுமே, அதற்கு ஆழ்வார்கள் இப்போ பயன்பட மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்ற புரிஞ்சுக்கிற மதிய அளவு நமக்கு கிடையாது. அப்போ நமக்கு யார் தேவைப்படுறா? நாதமுனி தொடக்கமான பூர்வாச்சாரியர்கள் தேவைப்படுறார்கள் என்று இப்படி இந்த 2 வர்க்கம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். இப்பேற்பட்ட நம்முடைய ஆழ்வார்கள், இப்பேற்பட்ட நம்முடைய ஆச்சாரியர்கள், இவர்களுடைய சரித்திரத்தை தான் மேலும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த சரித்திரங்களை கேட்கவே நமக்கு பரிபூர்ணமான ஞான பக்தி வைராகியங்கள் எல்லாம் விளைய வேண்டும் என்று எம்பெருமானாரை பிரார்த்திப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.